ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு ஒரு வழியா பர்மிஷனை கொடுத்துட்டாங்க காவல்துறை. அதாவது நேத்து வரைக்கும் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவுனதால இப்போ அனுமதி கொடுத்தாச்சுன்னு ஃபைனலா சொல்றாங்க. அண்ட் காவல்துறை தரப்புல இருந்து விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகள்ல 17 நிபந்தனைகளை மட்டும் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எப்படியோ ஃபைனலா மாநாட்டிற்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு தளபதியோட பனையூர் ஆபீஸ்ல மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறுது. சோ இனிமேல் மாநாட்டிற்கான முன் ஏற்பாடுகள் பயங்கர பரபரப்பா நடக்கும். அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மாநாடு மத்த அரசியல் கட்சிகளோட மாநாடுல இருந்து எவ்வளவு டிஃபரெண்டா இருக்க போகுதுன்றது தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா பண்ணணும். ஏன்னா மத்த கட்சிகளோட மாநாட்டெல்லாம் அப்பப்ப டிவில பாக்குறதுக்கே பயங்கர போரிங்கா இருக்கும். அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மேபி அது என்கேஜிங்கா இருக்கலாம். பட் ஆனா தளபதி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து போறதால மாநாடு ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் தளபதியும் வளவளவலன்னு பேசுற கேரக்டர் கிடையாது. படம் தவிர ஆஃப்லைன்ல ஒரு அதிகமா பேசினதை ஆடியோ லான்ச்சஸ்ல தான் பாத்திருக்கோம். அதுவுமே பயங்கர சுவாரஸ்யமா தான் இருக்கும். சோ அதே மாதிரி மாநாட்டிலயுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆல்ரெடி தளபதியோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்குன்னே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சோ இப்ப பாலிடிக்ஸ் ஸ்பீச்லயும் அதே மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.